நிகழ்ச்சியில் முதன்முறையாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரை. நாங்கள் வந்து ஏதாச்சும் கான்செப்ட் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரலாமான்னு சொன்னோன்னே நாகதேவி பிரியா வந்து நான் இந்த இது பண்ணுறேனே என்னால் முடியும் அப்படின்னாங்க. நாங்கள் கூட பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம். தாராளமாக பண்ணலாம், பசங்களை வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு தைரியமாக இதை எடுத்து பண்ண நாகதேவி பிரியாவுக்கு மிக்க நன்றி. என்னன்னா இவங்க தான் அது. வாங்க, இப்போ என்ன ப்ரோக்ராம்னா மைம் பண்ண போகிறாங்க ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் பாருங்கள் மைம்னா என்னதுன்னு பாருங்கள், அவங்களும் சொல்லுவாங்க. அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு மைம்னா என்ன. நிறைய பேருக்கு மைம்னா என்ன தெரிஞ்சிருமா? ஐ மீன் பாதி பேர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா மைம்னா என்னது? சொல்லுங்கள் பார்க்கலாம். என் மைமா போல அந்த அந்த அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு வகையான குக்கு வித் கோமாளி பார்த்தீங்கன்னா மைம் கோபின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அதில் மோனிகான்னு ஒரு பொண்ணு வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி தான் இது வந்து எப்படின்னா இவங்க எக்ஸ்பிரஷன் மூலியமாக காட்ட போகிறாங்க. ஸோ வாங்க குழந்தைங்களே, வாங்க பசங்களா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? நானா நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன்டா. எதுக்காம்மா நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்க? நீங்கள் யூடியூப்பில் இல்லை டிவிலேயே பார்த்துக்கலாம்ல. எனக்கு நியூஸ் பேப்பரில் படித்தாதாண்டா படித்த மாதிரி இருக்கும். போங்கம்மா, நீங்கள் ரொம்ப போரு. எது போரா? டேய், நாங்களாம் யார் தெரியுமா? நாங்கள்லாம் 90s கிட்ஸ்டா. எங்களை பார்த்து நீ போருன்னு சொல்கிறியா? இரு, இப்போ நம்ம ஜிடிஎஸ் பசங்க 90s கிட்ஸ் எப்படி இருந்தாங்க, 2K கிட்ஸ் இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு மைம் பர்ஃபார்மன்ஸ் மூலியமாக பண்ண போகிறாங்க. அதை பார்த்துட்டு நீ யார் வந்து போரு யார் ஜாலியாக இருந்தாங்க நான் அப்புறம் டிசைட் பண்ணு. சரி, பார்க்கலாமா? சரி, பார்க்கலாம்.
கானா கண்ணு கலங்கி சீல புட்ட வேணா ஐ தலக்கடி கானா ஐச போல உருகு நிக்க வேணா நாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்துக்கோ ஒத்துக்கோ நாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ சூடு பொங்கு இரவு விளக்கும் பாத்தியா எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. என்ன சூப்பராக இருந்துச்சு? 90s பசங்க. 90s பசங்க என்ன பிடிச்சிருந்தது அவங்க கிட்ட? அவங்களாம் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. இப்போ யார் போரு?
நான் 20 கிட்ஸ் 2K kids 2K கிட்ஸ். ஓகே. அவங்கள மாதிரி இருக்கணுமா? ஆமாம் அந்த மாதிரி இருக்க ஆசையா? ஆமாம். அப்போ அப்போ என்ன பண்ணணும்? நாமளும் அவங்கள மாதிரி சேர்ந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடணும், அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், சாமி கும்பிடணும், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும், சீக்கிரமாக எந்திரிக்கணும் முதல்ல ஃபெஸ்டிவல் அன்னைக்கு. அப்புறம் அவங்க கேம்ஸ் எல்லாம் எப்படி விளையாண்டாங்க? அவங்களாம் அந்த மாதிரி சேர்ந்து விளாண்டாங்க. சேர்ந்து அவுட்டர் கேம்ஸ் தான் நிறைய விளையாண்டாங்க. நம்ம பாரம்பரிய விளையாட்டெல்லாம் நிறையா விளையாண்டாங்க. ஆமாம். நாம் இனிமேல் என்ன பண்ணணும்? நம்ம ஜிடிஎஸ் சம்மர் கேம்பில் ஆனந்த் அங்கிள் வந்து கேம் நடத்துவார்ல, அவுட்டோர் கேம்ஸு, நம்ம பாரம்பரிய விளையாட்டு. ஆமாம். அதுலலாம் இனிமேல் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதான். இனிமேல் நிறைய வெளியே விளையாடணும். வீட்லேயே உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆமாம். ஓகேவா? என்ன இருக்கலாமா பசங்களா? ஆள் மேல அவன் ஆசைப்படக்கூடாது, அவன் ஆள் மேல நீ ஆசைப்படக்கூடாது. அப்படி சந்தேகம் எம்மதமும் சம்மதம்னு சொல்லி தந்தியே. இப்போ பர்ஃபார்ம் பண்ண எல்லா பசங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? பாட்டு ஜோடி சேர்ந்துருச்சே. மிக்க நன்றி நாகதேவி பிரியா.